வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லா கம்யூனிட்டியில் ஒரு ரெடியாக இருக்கக்கூடிய மாடல் வில்லாவை பார்க்க வந்திருக்கோம். 3 BHK வில்லா, 100% லேண்ட் ஓனர்ஷிப்போட. எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியிலேருந்து கரெக்டாக 15 மினிட்ஸ்ங்க. வேளச்சேரியிலேருந்து பக்கம், உங்களுக்கு அந்த ரேடியல் ரோட்லேருந்து பக்கம், ஜேஎன் ரோட்லேருந்து பக்கம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி, 30 வீடு கொண்ட வில்லா கம்யூனிட்டி. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அம்யூனிட்டிஸோடு இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த வில்லா ஃபஸ்ட்டு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்ப்போம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், வில்லா லவர்ஸாக இருக்கிறீங்க, சென்னையில் ஒரு வில்லா கம்யூனிட்டியில் வில்லா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ, முழுசாக பாருங்கள். ஸோ நம்ம இங்கே இருக்கிறதால நம்ம இந்த இடத்த குயிக்காக பார்த்துருவோம் இதை பற்றி. ஸோ இது பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க்கு, மெட்ரோ வாட்ரு, அதுக்கான அந்த ப்ரொவிஷன் ஸ்டாப்ஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கேயே இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டியில் சென்ட்ரலைஸ்டாக வந்து உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் மூலியமாக டைரெக்டாக வீட்டுக்கு வாட்டர் வந்துடும். ஸோ அதனால எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா G+1 அந்த கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து இந்த மெட்ரோ இதெல்லாம் வர்றதுனால நியர் ஃபியூச்சரில் அது எல்லாமே மாறுது. ஸோ கவர்மெண்ட் உங்களுக்கு அப்ரூவல் G+1+1, அதாவது G+2கே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து மேலே வந்து கட்டிக்கலாம். இப்போதைக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து போர் வந்து செப்பரேட் போர் கிடையாது, டைரெக்டாகவே ஒரே ஒரு கனெக்ஷன்லேருந்து உங்களுக்கு போர் வந்து மெட்ரோ வாட்டர் முதல் கொண்டு CMD லிமிட்டில் இருக்கிறதால வந்துடுது. தேவைன்னா நீங்கள் ஒரு போர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இது வீட்டுக்கு வெளியில், அதாவது வீடை சுற்றி இருக்கக்கூடிய வழி. ஸோ உங்களுக்கு இந்த பைப்பிங் ஒர்க்கு இப்படியே நீங்கள் கிச்சன் வரைக்குமே போகலாம் டோட்டலாகவே. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், டைனிங்லேருந்து உங்களுக்கு இந்த டோர் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வேல்கனிக்கான அந்த ஒரு எஃபெக்ட் இந்த சைடில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். வாட் யூ கால் போர்ட்டிகோ அப்படி சொல்லலாமா. பட் அது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் யூ ஸ்டில் கேன் ஹேவ் தட் ஃபீல். கிச்சன்லேருந்து உங்களுக்கு பின்னாடி தோட்டத்துக்கு வரதுக்கான வழி. ஸோ இங்கே உங்களுடைய பூச்செடிகள், துணி காய போகிறது முதல் கொண்டு லாட் ஆஃப் திங்ஸ் தட் கேன் பி டன். இப்போ நம்ம வீட்டுக்கு உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த வில்லாவோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1101 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பில்டப் வந்து 2032 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. I'll tell you all of the sizes. நீங்கள் உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு. I'll show this one. நீங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ லிவிங் தனியாக, டைனிங் தனியாக இருக்குது. அப்படியே லிவிங் அண்ட் டைனிங் டுகெதர் அந்த மாதிரி இல்லை. உள்ளே வந்தோடனே the first thing that I noticed, உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த டோர் ஆக்சுவலி நான் பார்த்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் திஸ் இஸ் அ மாடல் ஹவுஸ். யூ கேனாட் டேக் தட் அஸ் அ டோர் ஃபார் ஆல் தி வில்லா. எவ்வளோ பெரிய ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 ஃபீட் இருக்குமா. லுக் அட் திஸ். அது ஃபுல்லாகவே விண்டோஸ் தான். பயங்கரமான ஒரு வென்டிலேஷன் உங்களுக்கு இருக்கும். அடிஷ்னல் லேயர் ஆஃப் சேஃப்டிக்கு யூ ஹேவ் திஸ் கிரில். ஃபுல்லாக ஒரு சாலிடான ஒரு சாலிட்ல அயனில் உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்குறாங்க. திஸ் வால் இஸ் பியூட்டிஃபுல்லி டன். இன்டீரியர் உங்கள் அழகாக இந்த மாதிரி லைட் வச்சு போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீடு ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த விண்டோவே போதும், அவ்வளோ பெருசாக இருக்குது. அது பத்தாததுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்து ஒரு பெரிய சைஸ் விண்டோ உங்களுக்கு இருக்குது. ஒரு செகண்ட் இது வந்து கிரில் போட்டு வச்சுருக்காங்க. வாவ், எவ்வளோ அழகாக அந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் ஷோ யூ திஸ் பிளேஸ் இன் அ வைல். ஸோ இது வந்து உங்களுடைய டைனிங்கில் மேலே வந்து போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. இந்த இடத்த பாருங்களேன். ஓ, செம்மையாக இருக்குது. பியூட்டிஃபுல் இன்டீரியர். ஸோ மாடல் ஹவுஸில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே இன்டீரியர்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ வழக்கமாக இந்த ஸ்பேஸை வந்து பெரும்பாலும் இது என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கும். லெமன் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்னு இதை வந்து அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட். இதுக்குள்ளே நம்ம நடந்து போகிறது கூட யோசிக்க தோணுது. அதை அந்த மாதிரி வந்து இவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஒன், திஸ் ஏரியா டெடிகேட்டட் டைனிங் பிளேஸு. டைனிங்கில் நான் அந்த பக்கம் வெளியில் வரும்போது காமிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் போட்டு அந்த பக்கம் அக்சஸ் பண்ணலாம் நீங்கள் வழி. ஸோ இது வில்லா கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குன்றதால உங்களுக்கு இந்த சேஃப்டி பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் கோனா பி 24/7 செக்யூரிட்டி உள்ளுக்குள்ள ஒரு ஏரியா. ஸோ அடிஷ்னல் லேயர் சேஃப்டி வேணும்னா நம்ம ஒரு கிரில் வேணால் நம்ம வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இல்லைனாலும் அவசியம் இல்லை. ஏன்னா திஸ் இஸ் அ வில்லா கம்யூனிட்டி. வாஸ்துப்படி உங்களுக்கு வந்து பூஜாக்கான ஸ்பேஸ், அங்கே ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று, விநாயகர் சிலை ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய டைனிங் ஒட்டி அந்த பக்கம் நம்ம வெளியில் போகிறதுக்கான வழி பார்த்தோம் ஃப்ரெஞ்ச் விண்டோஸில். ஹியர்ஸ் யுவர் கிச்சன். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து டேக் திஸ் ஒன் அஸ் அ மாடல் ஹவுஸ். ஸோ அதனால வந்து இதில் ரொம்ப வந்து ஃபேன்சியாக இருக்குது இந்த ஸ்டஃப்லாம். ஃபேன்சி கிடையாது, திஸ் இஸ் வெரி ஃபங்க்ஷனல். உங்களுக்கு அதில் 2 ஏரியாஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. வாஷ் ஏரியாவுக்கு வந்து ட்ரை ஏரியாவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தட் யூ கேன் ஹேவ் இட் இருக்கும். ஸ்டவ் வைக்கிறது வந்து இந்த பக்கம் இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த மாடுலர் கிச்சன் செட்டப் வந்து ஃபுல்லாகவே போட்டாங்க க்ரீன் அண்ட் இந்த மாதிரி ஹாஃப் டோனில். திஸ் இஸ் அ ரெஃபரன்ஸ் தான். அண்ட் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு இந்த பக்கம் வந்து பெரிய சைஸு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல காத்தோட்டமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பின்னாடி போகிறதுக்கான வழி பார்த்தோம் இல்லையா. ஸோ வீட்டுக்கு பின்னாடி அந்த ஸ்பேஸ் இது. ஸோ ரொம்ப அழகான ஒரு கிச்சன் இல்லை இந்த கிச்சன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட்லி அந்த வே தட் தே அரேஞ்ச் திங்ஸ்.
ஸோ நம்ம டைனிங் பார்த்தாச்சு, உள்ளே வந்தோன்னே லிவிங் பார்த்தாச்சு, லிவிங் பார்த்து முடிச்சு இந்த பக்கம் வந்து டைனிங், அந்த பக்கம் கிச்சனையும் பார்த்தாச்சு, பேக் சைட் டோரும் பார்த்தாச்சு, சைடில் வர டோரையும் பார்த்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கிட்ஸ் பெட்ரூம், இல்லைனா உங்களுடைய வீட்டில் சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு அந்த படிக்கட்டு ஏற வேணாம். சீனியர் சிட்டிசன்னா உடனே முட்டி வலி வரணும்னு அவசியம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, படிக்கட்டு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து இந்த ரூமை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இதில் மாடல் ஹவுஸில் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வெளியில் வந்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அந்த ரூமில் அட்டாச்சு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் தான். ஸோ அந்த ரூமுக்கு இந்த ரூம் இன்னும் ஒரு வெளியில் வந்த உடனே இருக்கு இல்லையா. ஸோ ட்ரை ஏரியா, வெட் ஏரியா, அந்த கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். நல்லா தான் இருக்குது. இப்போது இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம சுற்றி வெளியில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ மேலே நம்ம போகிறோம். இப்போ இது இங்கே எதுவும் நம்ம மிஸ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேலே போகலாம். ஸோ வாங்க நம்ம மேலே போகலாம் வாங்க. ஸோ G+1 நம்ம முன்னாடி சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்ரூவல்ஸ்லாம் மாறுது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மெட்ரோலாம் வர்றதால உங்களுக்கு G+2 அப்ரூவல் கிடைக்கும். மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். கம் இது வந்து லவுஞ்ச் ஏரியா. இவ்வளோ வந்தவொடனே என் கண்ணில் பட்டது இந்த ஃபேன் தான். இம்மாண்டது உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக காட்டுவார் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபேனை நான் இப்போ தான் பார்க்குறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே வந்து இது எப்படா அது அழுக்கான க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி எனக்கு வந்துருச்சு. ஸோ பட் எனிவேஸ் வே இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஹாப்பி ஹோம்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேனை நான் பார்த்ததில்லை. ஸோ நான் பார்த்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ ஹாப்பி ஹோம்ஸில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறது மட்டும் இல்லை, வி கெட் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் இன்டீரியர் பண்ணுறதுக்கு. இது வந்து பால்கனி இல்லைன்ற குறைய வந்து இந்த இடம் உங்களுக்கு போக்கிடும். இந்த ஏரியாவில் ஆக்சுவலி வி டூ ஹேவ் அ செப்பரேட் பால்கனி, நல்ல ஒரு பெரிய பால்கனி இருக்குது. அது ஷோ யூ தட். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. திஸ் இஸ் த மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து வுடன் அந்த ஃபினிஷ் உள்ள ஒரு டைல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் எல்லா விண்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக நல்லா இவ்வளோ பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த சைஸ் விண்டோ எல்லா விண்டோஸுமே எப்படி இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வெளிச்சம் இருக்குது. இப்போ இது உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து இந்த அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம். I think we should come inside. ஸோ இந்த சைடு வந்து ஷவர் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைடிங் டோரை நீங்கள் தள்ளி விட்டுட்டு யூ கேன் ஹேவ் அ ஷவர். தண்ணி இந்த பக்கம் வராது. ஸோ யூ கேன் கீப் யுவர் வெட் ஏரியா வெட் அண்ட் ட்ரை ஏரியா ட்ரை. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து அழகாக ஃபுல்லாக வால் டு வால் ஹைட்க்கு வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட் போட்டாங்க. வுட் ஒர்க்கில் அது பார்ட் ஆஃப் த இன்டீரியர் வந்துருச்சு உள்ள. நம்ம இப்போ அந்த சைடு போவோம், அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூம் இது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு பெரிய சைஸ் பால்கனி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்கொயரிஷ் பால்கனி நம்ம பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமு. இதில் வந்து இவ்வளோ திக்கு வந்து உங்களுக்கு இது வார்ட்ரோப் போட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. வென்டிலேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா 3 சைடு பாருங்கள், இது ஒரு விண்டோவா, அதே மாதிரி அங்கே ஒரு விண்டோஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து உங்களுக்கு இது அழகாக போட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பியூட்டிஃபுல்லாக எல்லாம் செட் ஆகிருக்கு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இந்த பக்கம், அதாவது அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்கு. ஸோ அந்த டெஸ்க் இங்கே இருக்குது. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அங்கே. அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிற ஷவர் ஏரியா, வெட் ஏரியா அந்த இதுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ட்ரை ஏரியா வில் பி ட்ரை ஆல்வேஸ். சொன்னேன் இல்லையா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த சைடில் இருக்கிற டோர் ஒன்று பார்த்தோம், ஃப்ரெஞ்ச் டோர் போட்டு. இது வந்து இட்ஸ் டெடிகேட்டட் பால்கனி, ஃபுல் ஸ்பேஸு. நம்ம இந்த கீழே இருக்கும் போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த பொம்மையில் அங்கே விசிபிளாக இருந்ததுன்னு தெரியல. வெளியில் வந்த உடனே ஒர்க்கு பரபரப்பாக நடக்கிற அந்த சவுண்டு வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ரெண்டு பெட்ரூம்ஸ், அந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம். ஸோ இந்த சைடும் நம்ம வந்து ஃபேமிலி லிவிங் நம்ம பார்த்தோம். மாடிக்கு போய் பார்த்துருவோமா என்ன இருக்குது அப்படின்ட்டு. வாங்க, மாடியில் டெரஸ் தான், பட் ஸ்டில் we can have a look. ஸோ டெரஸில் உங்களுக்கு மாடிக்கு போகிற வழியில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல தாட் ப்ராசஸ். இப்போ எல்லாருக்கும் முக்கால்வாசி புது வீட்டில் எல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே துணி காய போட்டு துவச்சி அப்படியே இங்கே காய போட்டுடலாம். இங்கே மேலே ஒரு செட் அவுட் ஒன்று போட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் டெரஸு, இந்த வீட்டுக்கான டெரஸு. நீங்கள் இங்கே நைட் வந்து இங்கே உட்காந்து ஈவினிங்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இங்கே வாங்கம்மா, லுக் அட் திஸ் பிளேஸ்.
ஸோ இந்த கம்யூனிட்டி நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கிரில் போட்டு இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் இதை அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய சைஸ், ஒரு வாட் வி கால் போர்டிகோ. மேலே இருக்கிற ஸ்பேஸு, ஏசி யூனிட்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க. இங்கே துணி காய போடுறதோ இந்த பில்டிங் அழகு எடுக்காமல் இந்த பக்கம் போட்டுக்கலாம். வாங்க கீழே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடை சுற்றி பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த கம்யூனிட்டி வந்து ஒரு 30 வீடு கொண்ட ஒரு கம்யூனிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு வீடுகள் இருக்குது. I'll tell you get into that one. அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் கிளப் ஹவுஸோட ஸ்விம்மிங் பூல், அதாவது கிளப் ஹவுஸ் விச் ஹேஸ் த ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு வந்து யூ ஹேவ் அன் அம்யூனிட்டி அந்த லிஸ்ட் இருக்குது. அதில் நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து இந்த இண்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து. ஸோ உங்களுடைய ஃபேமிலியோடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு டைம் பாஸ்க்கான ஒரு ஸ்பேஸாக அந்த ஸ்பேஸ் இருக்கும். தட் இஸ் தேர் கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. மற்றபடி வந்து இது சிஎம்டி லிமிட்டில் வரதால மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. வெளியிலலாம் வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுடைய வீடு பியூட்டிஃபுல்லாக அழகாக அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐ ஹவ் given you the location in the very beginning. நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷன்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ 30 யூனிட் வீடு சொன்னா இல்லையா, 30 விலா சொன்னா இல்லையா, 30 விலாவில் உங்களுக்கு வெறும் 12 விலா தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வில் கம் பேக் டு தட் ஒன். ஸோ ஒன்லி 12 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள். G+1 பாக்ஸ் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ், அதாவது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சைஸஸ் சொல்லணும் இல்லையா. லேண்ட் ஏரியா 877 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1213 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு லேண்ட் ஏரியா இருக்குது. அதே இன் பிட்வீன் திஸ் லேண்ட் ஏரியா நான் ரேஞ்சு சொன்னேன் ஃப்ரம் டு. ஸோ 877 சதுர அடியிலேருந்து ஒரு லேண்டும், அதுக்கு நடுவில் பல சைஸஸில். பட் அது மேக்ஸிமம் சைஸ், கம்மியான சைஸ் பார்த்தீங்கன்னா 877, மேக்ஸிமம் சைஸ் 1213, அது 1213 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த விலாவோடைய பில்டப் சைஸு கம்மியான சைஸ் விலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1582, பெரிய சைஸ் விலான்னு பார்த்தீங்கன்னா 2148 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோக்குள்ளேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,73,00,000 2,35,00,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ இது சொன்ன மாதிரி நான் அந்த கிளப் ஹவுஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா, கிளப் ஹவுஸில் சில்ட்ரன் பிளே ஏரியா, இண்டோர் ஏரியா, வாஸ்து ஆர்கிடெக்ட், ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, சிசிடிவி கேமரா, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த லிஸ்ட் நிறைய பெருசாகும். கம்யூனிட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.01 ஏக்கர்ஸு. இதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் விலா இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். இப்போ இந்த விலா பார்த்தீங்கன்னா 1100 சதுர அடி, 101. இந்த லேண்டோடைய ஓனர்ஷிப் 100%. உங்களுக்கு வந்து இதில் வந்து யூடிஎஸ் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் டிசம்பர் இப்போ வந்து நம்ம வந்து 2025 பிப்ரவரியில் இருக்கணும். 2026 ஜனவரி போல் உங்களுக்கு வந்து ஒரு 12 மந்த்ஸ் ஒரு டைம் வச்சுக்கோங்களேன். 12 மந்த்ஸ் டைமில் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும், ஹேண்ட் ஓவர்க்கே ரெடி ஆகிடும். அப்போ அது வரைக்கும் ஒரு 12 யூனிட்ஸ் இருக்குமான்றத டவுட். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு இந்த விலா நல்லா இருக்கா, இந்த விலா வந்து உங்களுடைய சைஸ் சொல்லிட்டேன் இல்லையா, இதெல்லாம் பெரிய விலா வேணா பெரிய விலா எடுத்துக்கோங்க. சின்னதாக எனக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை, கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சின்னதாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமெம்பர் 12 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னொரு 1 இயர் பீரியட் கிட்ட அப்ராக்சிமேட்லி 12 மந்த்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, 11 to 12 மந்த்ஸ் பீரியடுக்குள்ளே உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிருவாங்க. அது வரைக்கும் இருக்குமான்றதே உங்களுக்கு டவுட். ஏன்னா மொத்தம் 30ல் இப்போ 12 தான் இருக்குது. அப்போ எத்தனை போயிடுச்சு? 18 விலாஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் இந்த கண்டிஷன்லேயே. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பெருசாக பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு, நிறைய விதத்தில் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயே இதுதான் அவைலபிள் விலாஸு. அதனால 12 தான் இருக்குது. அதனால ப்ளீஸ் என்னுடைய ரெக்வஸ்ட், விலா லவர்ஸ், இந்த ஏரியாவிலேயே இது ஒன்று தான் விலா கம்யூனிட்டி, கம்மியான விலா கம்யூனிட்டியும் கூட. அதாவது ஒன்லி 30 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய வில்லா கம்யூனிட்டி. நான் ப்ரைஸ் மட்டும் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே, இந்த வேளச்சேரி சரௌண்டிங்கில் உங்களுக்கு வில்லா வேணும் அப்படின்னா டப்புன்னு வந்து அது பார்த்துருங்க. அப்புறம் தென் யூ கேன் சிட் பேக் அண்ட் மேக் அன் இன்ஃபார்ம் டெசிஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா யூ வில் ஈதர் லூஸ் தி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். அதை 12ன்றது 6 ஆயிடலாம். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு டோட்டலாகவே இல்லைப்பா அதில் சோல்ட் அவுட் அப்படின்னு நாங்களே சோல்டு போட்டாலும் வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ப்ளீஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஏரியா, சென்னையில் ஒரு வில்லா கம்யூனிட்டியில் ஒரு 3 BHK வாங்கி போடும் 100% லேண்ட் ஓனர்ஷிப்போட அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இதை சூஸ் பண்ணி இதை ஓடி வந்து பார்த்துருங்க. அண்ட் இதுக்கு வந்து சைட் விசிட்க்கு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு சைட் விசிட் வரணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தான் கால் பண்ணணும். அடுத்த வருஷம் ப்ரோக்கரேஜும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் வந்து போகிறதுக்கு உங்களுடைய சைட் விசிட்டுக்கான எல்லா விதமான ஹெல்ப்பும் வந்து ஹாப்பி ஹோம்ஸில் வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அதனால் டூ ரிமெம்பர், ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. சைட் விசிட்டுக்கும் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவே இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் சேல்ஸ் பீப்புள் அவங்க டைரெக்டாகவே அவங்ககிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணி நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் இந்த விழா வாங்கிக்கலாம். சரியா? ஸோ விழா லவர்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் யூ.
அண்ட் டூ காலர்ஸ் சீக்கிரமாக வந்து பார்த்துருங்க. 12 யூனிட் தான் அவைலபிள் பண்ணுறதால திரும்ப சொல்கிறேன். I'll see you in the next video. Bye.